பிரான்சில் ஏற்பட்ட கோர விபத்தில் தமிழ் இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். பாரிஸ் புறநகர் பகுதியான மிட்ரி மோரியில் 21 வயதான சதீஷ்குமார் அபிஷன் என்ற இளைஞனே மரணித்துள்ளார். இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட குறித்த இளைஞன் ஸ்கூட்டரில் சென்றபோது விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். கடந்த 7ஆம் திகதி ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த இளைஞனை கார் ஒன்றில் சென்ற நபர் மோதி சென்றுள்ளார். இந்நிலையில் 30 வயதான கார் சாரதி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சாரதி இளைஞனை மோதி தள்ளிவிட்டு தப்பி சென்றுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் உயிரற்ற உடலை தரையில் கண்ட ஒரு வழிப்போக்கர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. தப்பி சென்ற கார் சாரதி தனது அலுவலகத்துக்கு சென்றபோது தான் ஒருவரை மோதியதாக கூறியுள்ளார். உடனடியாக நிறுவன உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதற்கமைய சாரதி கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் மூச்சு சோதனையில் அவரது இரத்தத்தில் மதுபானம் அளவு லிட்டருக்கு 1.5 கிராம் என்று தெரிய வந்தது. இது சட்ட வரம்பை விட மிகவும் அதிகமாகும். குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாலும் விபத்தை அடுத்து சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியதாலும் அவர் மோசமான வாகன கொலைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.